இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். பார்த்தீங்களா, நேற்று கூட பார்த்தோம், நம்ம நகரத்து வீதி மத்தியில் நதியின் இருக்கரையில் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு எதுவானவைகள்னு பார்த்தோம். பழங்கி கோப்பான ஒரு ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவும் இருக்கிற சிங்காசனத்தின்னு புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் பூமியில் தான் நமக்கு தேற்றரவாளனாக அவர் இருக்கிறார். பரலோகத்தில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேருந்து புறப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர், புறப்படுகிறவர் தான் தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் நமக்கு தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறதுனால பூமியில் தான் நமக்கு தேற்றரவாளன் தேவை. நம்ம கலங்கர எண்ணத்தை நம்ம தேற்றிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தைகள் ஆவியானவர் தேவை. ஆனால் அங்கே போயாச்சுன்னா அங்கே இனி ஒரு சாபமும் இராது. அங்கே ஒரு சாபமும் இல்லை. அதனால் நமக்கு தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்குது. தேவன் இருக்காரு, அங்கே ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு. அந்த சிங்காசனம் அங்கே இருக்கிறதுனால நமக்கு அது போதுமானதாக இருக்கிறது. அது நம்மை பார்த்து கொள்ளுகிறது. அது நமக்கு சாபத்தை நீக்குகிறது, தேற்றுகிறது. அதனால் நமக்கு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து போகும்போது தான் சொன்னார், நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னாரு. அவர் போயிட்டு ஜனங்கள் கலங்கி நின்னாங்க. ஐயோ, நம்மோடு இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து போயிட்டாரே, நமக்கு நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தாரே, அவர் இல்லையே, நமக்கு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஸ்தாரே, மீதி எடுக்க கிருபை செய்தாரே, எல்லாரையும் குணமாக்கினாரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரே, அவர் இல்லையே அப்படின்னு ஜனங்கள் ஏங்கி தவிக்கும் போது அதுக்கு தான் ஒரு தேற்றரவாளன் என்ன சார் அங்கே அனுப்பினார். அந்த தேற்றரவாளன் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறதுனால நம்ம தேற்றப்படுகிறோம், உணர்த்தப்படுகிறோம், ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறோம். அவர் நம்மை நடத்துகிறார், போதித்து நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னது தேற்றரவாளனை கொண்டு தான் நம்ம செய்கிறாரு. ஆனால் பரலோகத்தில் அங்கே சாபமும் இல்லை, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் அங்கே இருக்கிறாங்க. அந்த சிங்காசனம் அங்கே இருக்கிறதுனால நமக்கு அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லை, தேவையில்லை. இருக்கிறாங்க, அவர்களோடு இணைந்து இருக்கிறாங்க. அதனால் இந்த உலகத்தில் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றவும், நம்மை பாதுகாக்கவும், நம்மை விடுவிக்கவும் நமக்கு தேவை, பாவத்திலிருந்து விடுவிக்கவும். ஆனால் அங்கே ஒரு சாபம் இல்லை. அதனால் அந்த சாபம் இல்லாத இடத்துல தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்குது. அதனால் நமக்கு இனி ஒரு சாபமும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஆவியானவரும் இருக்கும்போது எந்த சாபமும் இருக்காது. நம்முடைய இருதயத்தில் அவருடைய சிங்காசனத்தை வைத்துக்கொள்வோம். அவர் நமக்கு சாபம் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ளுவாங்க. 3 பேரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென்.